ஹாய் மக்களே, நான் இன்றைக்கி என்னென்னா ஒரு குடுப்பைக்கீரை பற்றி ஒரு பொரியல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அதை எப்படி இருக்கோன்னு காட்டுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்படி தான் இருக்கும் குடுப்பைக்கீரை. இது தண்ணிக்குள்ளே குளத்துக்குள்ளெல்லாம் நின்றுன்னா இதோட கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பூ இப்படி இருக்கும், தண்டு இருக்கும், இப்படி தான் இலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதே போல் இன்னொன்று உண்டு. இது வந்து பார்க்கக்கு அதே போல் தான் தெரியும், ஆனால் இது வேறு. நீங்கள் மாற்றி பறித்து யூஸ் பண்ணிடாதுங்க. இந்த இது வந்து இப்போ செழிப்பாக இருக்கனால உங்களுக்கு லேவை தெரியுது. அது கொஞ்சம் மழை இல்லாத நேரம் பார்த்தா கண்டிப்பாக லேவை தெரியாது. அதே போல் தான் இது இருக்கும். அதனால் பார்த்து பறித்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தால இது வந்து கரிசாலை, வெள்ளை கரிசாலை, கரிசலாங்கண்ணி, கையாந்திரை அப்படி சொல்லுவாங்க. இது வெள்ளை கரிசாலை மட்டும்தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு நாங்கள் எண்ணெய் தலையில் எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நிறையா ஒரு 20-25 மூலிகிட்ட நான் யூஸ் பண்ணுவேன். கையில் கிடச்சது, கிடைக்காதது, வந்தது போனது எல்லாம் பறித்து தலையில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் காய்ப்போம். இதுதான் காய் இப்படி தான் இருக்கும். பூ வந்து வெள்ளையாக இருக்கும். மஞ்சள் கரிசாலைன்னு இப்போ ஒரு டூப்ளிகேட்டை பார்த்து எல்லோரும் மஞ்சள் கரிசாலைன்னு சொல்லாமல், அது மஞ்சள் கரிசாலை கிடையாது. அது சூரியகாந்தி பூ மாதிரி சின்னதாக, அதோட சின்னதாக இருக்கும். இது வந்து பொன்னாங்கண்ணி. இந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ணலாம். மூணுமே ஒரே பயன்தான் தரோம். இதுதான் பொன்னாங்கண்ணி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்க. பொன்னாங்கண்ணி இந்த இது கூட்டு வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட குடுப்பையை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.